எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆட்டா வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம்ப்பா. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் நீட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் வானல் வச்சுருங்க. அப்புறமேட்டு அந்த நூடுல்ஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், நான் ஊற்றுற அளவுக்கு நீங்களும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் ஒரு நூடுல்ஸு. இன்றைக்கி என்ன நூடுல்ஸ் எடுத்துருக்கேன்னா, எஸ்ஆர்எம் பிராண்ட்லேருந்து நான் ஆசைன்ற நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த நூடுல்ஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 5 மினிட்ஸில் நான் இந்த சொல்கிற அந்த பதத்தில் பார்த்துட்டு நம்ம வடிச்சிட போகிறோம் தண்ணியை. என்ன பதம்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு நூடுல்ஸ் மட்டும் எடுத்து இப்படி நசுக்கி பார்க்கும்போது அவ்வளோதான், ஒரு நசுக்குனா உடையணும், லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். அதுதான் பதங்க. அந்த இதை பார்த்துட்டு அந்த தண்ணியெல்லாம் தனியாக வடிச்சிடணும். வடிச்சிட்டு அந்த நூடுல்ஸ் மட்டும் நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும். இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வானலை அடுப்பில் வச்சுக்க போகிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட போகிறோம். இந்த சவுண்டு கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நூடுல்ஸ்லேயே கொடுக்குற மசாலா, அதையும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெங்காயத்தை கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு காய்கறிகளை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸும் கேரட்டும் எடுத்திருந்தேன். கேரட் நான் 2 எடுத்திருந்தேன். முட்டைக்கோஸ் கொஞ்சமாக நீளமாக கட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடையில் செய்கிற மாதிரி நாம்ளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிண்டி குத்துன்னு குத்தி எல்லாம் பண்ணி இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்னடி பண்ணுற அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்றைக்காவது தான் செய்வோம், சரி அதை ஒரு அலப்பறையாக செய்வோம்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்தி கிண்டிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சொன்ன மசாலா எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நூடுல்ஸில் இருக்க மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். நம்ம அந்த கலர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவி கொஞ்சம் டார்க்காக அந்த மசாலா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு காரம் கரெக்டாக வரும். நம்ம தண்ணியை வடித்து அந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த நூடுல்ஸ் எடுத்து அதில் போட போகிறோம். அது ரொம்பவுமா கிண்டாதீங்க, லைட்டாக மேலே எடுத்து விட்டால் இந்த கலருக்கு வந்துடும். என்னடா இந்த பொண்ணு உப்பே போட காணும், எப்படா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நூடுல்ஸில் கொடுத்த மசாலாலேயே உப்பு இருக்கும், தேவையான அளவு உப்பு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் அந்த இதே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அதே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வாழையில எடுத்து அதில் நம்ம செஞ்சதை வச்சு அப்படியே ஒரு ஸ்பூன் நல்லா கிண்டி அதை அப்படியே லைட்டாக அப்படி எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வாயில் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை உங்களுக்கும் வளைச்சி ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.